இன்னைக்கு வீடு வந்துடுச்சியா, எல்லாம் வந்துடுச்சு, எனக்கு 3 வீடு இருக்குதுயா, 3 கார் இருக்குதுயா, எல்லாம் இருக்குது. யோ உனக்கு மெயினானது இல்லையா? அந்த நேரத்துல குழந்தைய பெத்துக்கங்க. லேட்டா பெத்துக்கிட்டா வளர்க்க முடியாம சிரமப்படுவீங்க. ஆபீசர் ஆகணும்னு படிக்கிறானுங்க, உழுந்து படிக்கிறானுங்க. நீ கிளர்க்கா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆபீசர் ஆகும்போது உனக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். நீ பரீட்சை எழுதியா, எழுதினா இந்த பரீட்சையை முதல்ல எழுதியா. இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப நான்லாம் எனக்கு கூட பிறந்தவங்க 8 பேர் சொன்னா என் பையனே கிண்டல் பண்ணுவான். 8 பேராமா பெத்துது ஆயா? ஆமா பெத்துது. ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் கொடுத்த வரம்னு வாங்க. அதுதான் உண்மை. ஒரு அங்கங்க கருத்தரிக்கும் மையம் என்னையா இது? குழந்தைன்றது ஒரு சாதாரணமா வர வேண்டிய விஷயம். அவங்க என்ன பண்றாங்க, இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கல. அப்ப அந்த காலத்துல அந்த அணுக்கள் எவ்வளவு இருந்தது, போச்சு வந்தது இல்ல. நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது இப்ப அந்த குரோமோசோமை நான் உள்ள செலுத்துறேன்றது அடுத்த எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம். பழைய மாதிரியே இருங்க, சந்தோஷமா கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெத்துக்க, தானா பிறக்கும். உனக்கு எதுக்கா கருத்தரிக்க மையம் அங்கங்க? அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க.